ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு, வீட்டிற்கு ஒரு பைக் என்று அறிவித்த தாவேக தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர்கிட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பேசுற அளவுக்கான கண்டென்ட் இன்னும் வரலைங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். அவர் அடிப்படை தேவைகளை பத்தி புரிதல் இல்லாமலேயே இன்னும் அந்த பழைய திராவிட மாடல்களை அப்படியே ஃபாலோ பண்ணியே டிவி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு இவர் நான் காரு தரேன், பைக் தரேன், வீடு தரேன்னு சொல்ற மாதிரி பார்க்குறோம். விஜய் வந்தா ஏதாவது நல்லது செய்வார்னு நடிச்சான். அவரும் 10ஓடு 11 தான் இருக்காரு. பைக்கும் வீடும் கொடுக்கறதுனால என்ன பெரிய சொன்னோம்னு தெரியல. கட்டணமில்லா மருத்துவம், கட்டணமில்லா கல்வி, அது போக மதுவிலக்கு, இதை கொண்டாந்தாருன்னா நாட்டு மக்களுக்கு மிக நன்மை தரக்கூடியா இருக்கும். இதுவரை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாற்றி வருது. இலவசத்தை முழுசாக செஞ்சு கொடுக்க முடியலை. இவர் அது மாதிரி எல்லாருக்கும் தன்னிறைவாக செஞ்சிருவாராங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. இவர் இப்போ இன்னைக்கு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன நடைமுறை என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாரும் கேட்குறாங்க. அதற்கான தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்தாம இலவச திட்டங்களை அறிவிக்கிறத மக்கள் வெறுக்கிற நிலைமையில தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இலவசங்கிறது தேவையில்லை. வரி ஏய்ப்பு, கடுமையான வரி ஏய்ப்பு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வரி ஏய்ப்பு இருக்குது. வரி ஏய்ப்பை குறைக்கணும். வரியை குறைச்சாலே ஓரளவு நாங்கள் விவசாயியை எந்திரிச்சு வர்றதுக்கு சௌரியமாக இருக்கு.